ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 45. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோமா? வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்த்து லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு, வெற்றி உன்னுடையதாகட்டும். வெற்றி உன்னுடையதாகட்டும். அதாவது ஜெயிச்சிட்டு வா, போ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏதோ நம்ம காம்படிஷனுக்கு போகிறோம், அப்போ வந்து சொல்லுவாங்க ஜெயிச்சிட்டு வா, நீ தான் ஜெயிக்க போகிற, வெற்றி உன்னுடையது தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? மே சக்ஸஸ் பி யோர்ஸ். மே சக்ஸஸ் பி யோர்ஸ். வெற்றி உன்னுடையதாக இருக்கட்டும். ஓகேவா? வெற்றி உன்னுடையதாக இருக்கட்டும். மே சக்ஸஸ் பி யோர்ஸ். மே சக்ஸஸ் பி யோர்ஸ். அடுத்து, அது உன்னோடதா? அது உன்னோடதா? அந்த பேனா உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்போம். இஸ் இட் யோர்ஸ்? இஸ் இட் யோர்ஸ்? இஸ் இட் யோர்ஸ்? ஆமாம், அது என்னோடது தான். எஸ், இட் இஸ் மைன். ஆர் எஸ், இட்ஸ் மைன். எஸ், இட்ஸ் மைன். இல்லை, அது என்னோடது இல்லை. இல்லை இல்லை, அது என்னோடது இல்லை அப்படிங்கிறத நோ இட்ஸ் நாட் மைன். நோ இட்ஸ் நாட் மைன். நோ இட்ஸ் நாட் மைன். நல்ல செய்தி, அது நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்ல செய்தி அது அப்படின்னு. இட்ஸ் அ குட் நியூஸ். இட்ஸ் அ குட் நியூஸ். இட்ஸ் அ குட் நியூஸ். அவன் சொல்வது தப்பாக இருக்கலாம். அவன் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவன் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹீ மே பி ராங். ஹீ மே பி ராங். அவன் தப்பாக இருக்கலாம். அவன் சொன்னது தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹீ மே பி ராங் அப்படின்னு சொல்லலாம். ஹீ மே பி ராங். எனக்கு 1000 ரூபா தர முடியுமா? கடனாக கேட்போம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குமா, 1000 ரூபா தர முடியுமா அப்படின்னு. வில் யூ கிவ் மீ 1000 ருப்பீஸ்? வில் யூ கிவ் மீ 1000 ருப்பீஸ்? வில் யூ கிவ் மீ 1000 ருப்பீஸ்? மழை பெய்யுது. மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கு இட் ரைன்ஸ். இட் ரைன்ஸ். மழை பேஞ்சு கொண்டு இருக்கிறது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? மழை பெய்யுது சிம்பிளாக முடிச்சிட்டோம். இட் ரைன்ஸ். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இட்ஸ் ரைனிங். இட்ஸ் ரைனிங். மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது. இட்ஸ் ரைனிங். நான் ஒரு கார் வாங்க போகிறேன், நான் ஒரு பைக் வாங்க போகிறேன், நான் ஒரு ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு பென் வாங்க போகிறேன், நான் ஒரு கார் வாங்க போகிறேன், கார் வாங்க வேண்டும். ஓகே, நான் ஒரு கார் வாங்க வேண்டும். ஐ நீட் டு பை அ கார். ஐ நீட் டு பை அ கார். ஐ நீட் டு பை அ கார். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு ஃபியர் ஃபார் எனிதிங். யூ டோன்ட் நீட் டு ஃபியர் ஃபார் எனிதிங். யூ டோன்ட் நீட் டு ஃபியர் ஃபார் எனிதிங். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. போய் ஜெயிச்சிட்டு வா. அவளுக்கு உதவி தேவை. அவளுக்கு உதவி தேவை. ஷீ நீட்ஸ் ஹெல்ப். அவனுக்கு உதவி தேவைன்னா ஹீ நீட்ஸ் ஹெல்ப். ஷீ நீட்ஸ் ஹெல்ப். ஹீ நீட்ஸ் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். அவன் சாப்பிடல. அவன் சாப்பிடல. சாப்பிடாமே வந்துட்டான். அவன் சாப்பிடல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஹீ டிட் நாட் ஈட். ஹீ டிடன்ட் ஈட். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ டிட் நாட்னாலும் சரி, டிட்னாலும் ஒன்று தான். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீ டிடன்ட் ஈட். ஹீ டிடன்ட் ஈட். அவர்கள் தூங்குகிறார்களா? அவங்க தூங்குறாங்களா? அவங்க தூங்குறாங்களா? உள்ள அவங்க தூங்குறாங்களா அப்படிங்கிறத டு தே ஸ்லீப். டு தே ஸ்லீப். டு தே அவங்க தூங்குறாங்களா? டு தே ஸ்லீப். ஆமாம், அவங்க தூங்குறாங்க. அம்மா அவங்க தூங்குறாங்க. இது கொஸ்டின்னு, இது ஆன்சர் ரிப்ளை பண்ணுறது. ஆமாம், அவங்க தூங்குறாங்க. தே ஆர் ஸ்லீப்பிங். தே ஆர் ஸ்லீப்பிங். தே ஆர் ஸ்லீப்பிங். ஆமாம், தூங்குறாங்க. என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற நீ? நீ என்ன சாப்பிட்டுட்ருக்க? என்ன சாப்பிட்டுட்ருக்க? வினோதமாக இருக்கே. வாட் டு யூ எயிட்? வாட் டு யூ எயிட்? என்ன சாப்பிட்ற? வாட் டு யூ எயிட்? அவள் இப்போ எங்கே போனான்? அவன் இப்போ எங்கே போனான்? எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அவள்
இப்போ எங்கே போனான், அவன் இப்போ எங்கே போனான். சரியா? வேர் டிட் ஷீ கோ நவ், வேர் டிட் ஷீ கோ நவ், வேர் டிட் ஷீ கோ நவ். இப்போ அவன் வேர் டிட் ஹீ கோ நவ், வேர் டிட் ஹீ கோ நவ். அவளுக்கு மாம்பழம் பிடிக்காது, அவளுக்கு மாம்பழம் பிடிக்காது. ஷீ டஸ் நாட் லைக் மேங்கோ, ஆப்பிள், பனானா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஏதோ ஒன்று சொல்லிக்க வேண்டியதான். ஷீ டஸ் நாட் லைக் மேங்கோஸ், ஹீ டஸ் நாட் லைக் மேங்கோ. எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க. when will you come. ஓகே, எப்போ வருவ. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான்னா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி எப்போ வருவ அப்படின்னு கேட்போம்ல. when will you come அப்படின்னு கேட்போம். when will you come. அடுத்து எப்போ வந்தீங்க. இப்போ நமக்கு சர்ப்ரைஸாக யாராவது வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி. when did you come, when did you come, when did you come. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. how much money do you have, how much money do you have, how much cash do you have. நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்கிட்ட 1000 தான் இருக்குது, என்கிட்ட 1000 மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட 1000 மட்டும்தான் இருக்குது. I have only 1000, 100, I have 100 only. அப்புறம் I have 50 only, 200 only. அவ்வளோதான், நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோவில் 23 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில்